கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 3000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்த தொழிற்சாலைகளில் சிறிய ஆணி முதல் விமான முதிரி பாகங்கள் வரை தயாரிக்கப்படுகிறது. மேலும் கைக்கடிகாரம் மற்றும் தங்க நகைகள், இருசக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள் என பல்வேறு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஒசூர் மாநகர ஆட்சியாக அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ரயில் மற்றும் விமான சேவைகள் இல்லாத பகுதியாகவே உள்ளது. இங்குள்ள தொழிற்சாலைகளின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்கும் கர்நாடக மாநிலம் பெங்களூரை போன்று வளர்ச்சி அடையவும் மாநிலத்தின் தலைநகருடன் இணைந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவித்தார். இதையடுத்து இந்திய விமான நிலைய ஆணையம் ஒசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இதற்காக முன்மொழியப்பட்டவாறு ஒசூரை சுற்றி 5 இடங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒசூரில் இயங்கி வரும் தனியார் விமான ஓடுதளத்திற்கு தெற்கு பகுதியில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தோக்கரை அக்ரஹாரம், தென்கிழக்கு 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உலகம், 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாசிப்பள்ளி உள்ளிட்ட இடங்களை ஏஐ குழு 2 மாதங்களுக்கு முன்பு பார்வையிட்டதாகவும் ஒவ்வொரு தளத்தின் சிறப்பம்சங்கள் குறித்த ஆய்வறிக்கையை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் மற்றும் ஏஐ இடையே விரைவில் பேச்சுவார்த்தை நடைபெறும். 5 இருந்து 2 இடங்கள் பட்டியலிடப்படும். இதையடுத்து அந்த 2 தளங்களையும் ஏஐ ஆராயும். இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதும் விரைவில் இடம் தேர்வு செய்யப்பட உள்ளது. மற்றொரு முக்கியமான பிரச்சனையாக ஒசூர் பகுதியில் வரும் வான்வெளி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கட்டுப்பாட்டில் இருப்பதால் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் அனுமதி பெறுவதும் கட்டாயம் என தெரிய வருகிறது. அதிக முதலீடுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் அதற்கான நடவடிக்கையை தமிழக முதல்வர் தீவிரப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் நாமக்கல் எம்பி மாதேஸ்வரம் கேள்வி ஒன்றை முன்வைத்துள்ளார். அதாவது ஒசூர் விமான நிலையம் திட்டம் தொடர்பாக தமிழக அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைகள் அளிக்கப்பட்டனவா? இது தொடர்பான விரிவான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கின்சரபு ராம்மோகன் நாயுடு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் தற்போது ஒசூரில் உள்ள தனேஜா ஏரோஸ்பேஸ் மற்றும் ஏவியேஷன் லிமிடெட் என்பது தனியார் விமான நிறுவனமாகும். இந்த இடம் விமானங்கள் தயாரிப்பு, விற்பனை, சோதனை, ஓட்டம் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. உதான் திட்டத்தின் கீழ் சென்னை ஒசூர் சென்னை வழித்தடத்தில் விமானங்களை இயக்கம் டர்போ ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட் முன்வந்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பித்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லி மேற் சொன்ன வழித்தடத்தில் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. அதாவது மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை மற்றும் பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் இடையில் ஒப்பந்தம் ஒன்று நீடிக்கிறது. அதன்படி பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்திற்கு வேறு எந்த விமான நிலையங்களும் செயல்பட அனுமதிக்க கூடாது. இந்த ஒப்பந்தம் 25 ஆண்டுகளுக்கு போடப்பட்டுள்ளது. பெங்களூரு விமான நிலையம் கடந்த 2008ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. அப்படி பார்த்தால் 2033ஆம் ஆண்டு மே மாதம் வரை ஒசூர் விமான நிலையம் செயல்பட அனுமதி கிடையாது. ஆனால் தற்போது நிலம் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விதமான ஒப்புதல்களும் பெறப்பட்டும் பணிகள் தொடங்கினால் முழுமை பெறுவதற்கு எப்படியும் 10 ஆண்டுகள் ஆக்கிவிடும் என்கின்றனர். எனவே ஒசூர் விமான நிலையத்திற்கான பணிகளை தொடங்குவதில் சிக்கல் இருக்காது என்கின்றனர். இருப்பினும் மத்திய அரசு அளித்துள்ள பதில் கொங்கு மண்டல மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், பெங்களூரு விமான நிலையம் உடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் காரணமாக உதான் திட்டத்தின் கீழ் ஒசூர் வழித்தடத்தை சேர்க்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.